நம்முடைய வீடு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது. துணி அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது. உடம்பு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது. நம் மனம் அழுக்கு இல்லாமல் ஆக வேண்டும். இதற்கு சாக்ஷாத் பராசக்தியும் பரமேஸ்வர பத்தினியுமான அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் வழி. அம்பாளின் சரணத்தை தியானித்து கொண்டே இருந்தால் அழுக்கெல்லாம் போய் குறையெல்லாம் தீர்ந்து பூரணமாக அப்படியே நிரம்பி போய்விடுவோம். அழுக்கும் குறையும் உள்ள ஜீவர்களாக நாம் உண்டாகி இருப்பதும் அவள் விளையாட்டுத்தான். எனவே இதிலிருந்து நம்மை மீட்டு நிர்மலமாக பூரணமாக பண்ணுவதும் அவள் காரியம்தான். அம்பாளின் தியானத்தை விட வேறு எதுவும் வேண்டியது இல்லை. சாந்தியும் ஆனந்தமும் தந்து நம்மை பூரணத்துவம் அடையச் செய்வதும் அதுவே. அம்பாளை தியானிக்க முயன்று அதில் ஒருமுகமாக ஈடுபட முடியாத போது நம் குறையெல்லாம் தெரிகிறது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். இந்த குறைகளை போக்கம்மா என்று அவளிடம் பிரார்த்தித்து கொள்ள முடிகிறது. அம்பாளை தியானம் செய்தால் ஒரு கஷ்டமும் வராது. இதற்கெல்லாம் விசை நம்மிடமே இருக்கிறது. முதலில் நாம் தப்பு பண்ணாமல் இருக்க முயன்றாலே போதும். தப்பு பண்ணுகிற போதெல்லாம் அம்பாளிடம் பிரார்த்தித்து கொண்டு அவள் கிருபையால் ஆத்ம சுத்தி செய்து கொண்டு, அதாவது மன அழுக்கை நீக்கி படிப்படியாக நிறைவை பெறலாம். பிரத்தியாருக்கு உபதேசம் செய்து திருத்த முயற்சி செய்வதற்கு முன்பு அவரவரும் நாம் தப்பு செய்யாமல் இருந்தாலே போதும். இதற்கு அம்பாளின் சரண கமலம்தான் கதி. எளிதில் நம் குறையை போக்கிக் கொள்ள தியானம் என்கிற விஷயை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாள். ஆத்மக்ஷேமத்திற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் அவளை தியானம் செய்ய வேண்டும். இதை எல்லாரும் விடாமல் செய்து கொண்டிருந்தாலே போதும். ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.